அழகா நடிச்சிருக்காங்க. அண்ட் சந்தோஷ் சோபனை பத்தி சொல்லணும்னா, இவங்க அப்பா வந்து தமிழ்ல வந்து மலைன்னு ஒரு படம் ஜெயம் ரவி நடிச்சிருப்பாரு. அதோட ஒரிஜினல் தெலுங்கு வெர்ஷனான வருஷம் படத்தை பிரபாசன் திரிசாவை வச்சு எடுத்த டைரக்டர் சோபனோட பையன் தான் சந்தோஷ் சோபன். பட் எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தேன். இந்த படத்து மூலியமா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபைண்டா தான் வந்து எனக்கு வந்து ஒரு ஆக்டரா தெரிஞ்சாரு. ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த படத்துல எந்த அளவுக்கு ரியாலிட்டி க்ளோஸான அந்த லவ் வந்து ஒர்க் ஆகுதோ, படத்தோட ஹியூமர் சீன்ஸுமே நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்துல இருக்கிற அந்த கேரக்டர்ஸுக்கான அந்த ஒரு ஜஸ்டிஸை படத்தோட கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வாழ்க்கையோட யதார்த்தமும் அதுதான். ஒருத்தருக்கு நம்ம சோல்ஃபுல்லா ஒண்ணு கொடுத்தாலும் அந்த பர்சன் கிட்ட இருந்து அதே மாதிரி ஒண்ணு நம்ம வந்து எதிர்பார்க்கறது கண்டிப்பா ஒரு ஏமாற்றத்துலதான் முடியும். பட் அதுல என்ன சினிமேட்டிக்கா வந்து அந்த கேரக்டர்ல வேற மாதிரி ஜஸ்டிஃபைடா ரியாலிட்டிக்கு க்ளோஸரா எழுதலாம்னு அப்படி யோசிச்ச டைரக்டர் அஸ்வின் சந்திரசேகரோட விஷனுக்கு ஒரு நல்ல பாராட்டே தரலாம். அண்ட் படத்துலயுமே எனக்கு பர்சனலா நல்லா எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம். ஸோ ஓவராலா